எதன் அடிப்படையில ஒரே நபர் 2 தொகுதியில நிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் 1951 கீழ செக்ஷன் 33 சப்கிளாஸ் ஏ. ஸோ இதுக்கு கீழ தான் வந்துட்டு ஒரே நபர் 2 தொகுதியிலும் நிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்கு. அப்போ இதுல வந்துட்டு 2 தொகுதியிலுமே வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, 2 தொகுதியிலுமே அவங்க வந்துட்டு எம்எல்ஏ கேண்டிடேட்டா அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதுதான் கிடையாது. ஒரு தொகுதியில மட்டும்தான் வந்துட்டு அவரு எம்எல்ஏ கேண்டிடேட்டா இருக்க முடியும். அப்ப அது எதுல சொல்றாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் 1951 பிரிவு 70 கீழ தான் வந்துட்டு ஒரு நபர் ஒரு தொகுதியில மட்டும் தான் வந்துட்டு எம்எல்ஏ சீட் வாங்க முடியும். அப்ப இன்னொரு தொகுதியில வந்துட்டு யார் எம்எல்ஏ அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, சோ ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் அவர்கள் 2 தொகுதியில வின் பண்ணிட்டாரு. அந்த 2 தொகுதியில வந்துட்டு ஏதாவது ஒரு தொகுதிய சரி சோ திருச்சி நம்ம வந்துட்டு இப்ப திருச்சி எடுத்துக்கலாம். இந்த திருச்சி தொகுதிய வந்துட்டு வித்தின் 14 டேஸ்க்குள்ள வித்தின் 14 டேஸ்க்குள்ள வந்துட்டு இந்த திருச்சி தொகுதியில வந்து ரிசைன் பண்ணணும். அப்படி திருச்சி தொகுதியில ரிசைன் பண்ணல அப்படின்னா இந்த 2 தொகுதியுமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு ரெசிக்னேஷன் போயிடும். இப்போ அந்த ரிசைன் பண்ண கான்ஸ்டிடியூன்சி இருக்குல்ல, இந்த கான்ஸ்டிடியூன்சில வந்துட்டு யார் எம்எல்ஏவா பொறுப்பேற்பாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் 6 மாசம் கழிச்சு ஒரு பை எலெக்ஷன் வைப்பாங்க. அந்த பை எலெக்ஷன்ல வந்துட்டு யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்துட்டு அடுத்து எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்படுவார். இதுக்கு அடுத்து என்ன பார்த்துட்டோம்னா, ஃபினான்ஷியல் பெனால்டி, அதாவது நிதி அபராதம் சொல்லுவாங்க. அப்ப இந்த ஃபினான்ஷியல் பெனால்டி அப்படின்னு என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்ப பை எலெக்ஷன் வைக்கிறாங்களா, அந்த பை எலெக்ஷனுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படிங்கறத வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா யாரு ஆல்ரெடி நடந்த எலெக்ஷன்ல வின் பண்ணிருக்காங்களோ, சோ அந்த வின் பண்ணிருக்க கட்சி இல்ல வந்துட்டு வின் பண்ண பர்சன் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட் வந்துட்டு அவங்க செலவா ஏத்துக்கணும். சோ இது எவ்வளவு ஏத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் வந்துட்டு பொறுப்பேற்றுக்கணும். இதே வந்து லோக்சபா எலெக்ஷன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் வந்துட்டு செலவா அவங்க போட்டுக்கணும். இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நடந்த முடிஞ்ச தமிழக சட்டமன்ற தேர்தல்ல தாவேகா டிவிகே வந்துட்டு எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.